ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல். ஆமென். நாம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது அது வேற விதமாக சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அறிந்த பின் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் தான் நம் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், மரித்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை காணும்படி நாம் என்ன செய்வோம்? பரலோகத்திற்கு போவோம் என்பதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்த பின்பு இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்களா? மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவத்திலேயே நம்ம தெரியாம செய்கிறோம் சில பாவங்கள். ஆனா தெரிந்துமே செய்கிற பாவங்கள், அதுவும் மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்களாம். மனப்பூர்வமாய்னா முழு மனதோடு, பாவம் தெரிஞ்சோ அதை முழு மனதோடு செய்யறது. பரவாயில்ல, ஏசப்பா மன்னிச்சிருவாங்க, நான் இப்போ பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் என்ன செய்வேன்? கர்த்தரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லி அந்த செய்கிற பாவத்தை மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாம். அப்படிப்பட்ட அந்த பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லையா? சத்தியம் என்கிறது என்ன? நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்ன செய்து நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதுதான் சத்தியம். அதை அறிந்த பின்பும், அப்படி நாம் மன்னிப்பு பெற்ற பின்பும் நாம வேணும்னே பாவம் செய்யறது, தெரிஞ்சுமே துணிகரமா செய்கிறது, அதுதான் மனப்பூர்வமான பாவம். அப்படிப்பட்ட பாவங்களுக்கு செலுத்தத்தக்க பலி வேறொன்னு இல்லையா? ஆமென். அப்படி நீங்க மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்களுக்கு செலுத்தும்படியான பலி இன்றைக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வசனத்துல பாருங்க, பாவங்களின் நிமித்தம் பலி செலுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த வசனத்துல செலுத்தப்படும்படியான வேறொரு பலி இல்லையா? ஏசப்பாவுடைய இரத்தம் ஏற்கனவே சிந்தப்பட்டுச்சு, அவருடைய இரத்தத்தினால நம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். ஆனா நீங்க அதுக்கப்புறமும் மனப்பூர்வமா பாவம் செஞ்சீங்கன்னா அதற்கு வேறொரு பலி இல்லையா? ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அப்படி செய்கிறவர்கள், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். மனப்பூர்வமா தெரிஞ்சே செய்யற பாவத்திற்கு, பாவம் செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா? நம்மை பரிசுத்தம் பண்ணின ஏசப்போடைய இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவங்களாம். ஆமென். இப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அதற்கு பதிலாக என்ன? 27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மனப்பூர்வமாய் செய்கிற பாவத்திற்கு செலுத்தப்படும்படியான பலி வேறு இல்லை. தெரியாம செஞ்ச பாவத்துக்கு தான் ஏசப்போட மன்னிப்பு இருக்கு. ஆனா மனப்பூர்வமா நீங்க செஞ்சீங்கன்னா, திட்டம் விட்டே செய்கிற பாவம், இந்த பாவத்திற்கெல்லாம் பலி செலுத்தப்பட வேறொன்னு இல்லையா? அதற்கு ஒரே தீர்ப்பு என்னதான்? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்குமா? அப்போ மனப்பூர்வமாய் செய்த பாவத்திற்கு என்ன தண்டனை? கோபாக்கினை, நியாய தீர்ப்பு. ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ தெரியாம தவறுகிறோம். நாம் எல்லோருமே தவறுகிறோம் என்று விதத்துல பார்க்கிறோம். ஆனா மனப்பூர்வமாய் செய்கிற பாவத்திற்கு நியாயத்திற்கு ஒன்றுதான் வலி. ஆகவே அதுதான் தண்டனை, அதுதான் கோபாக்கினை. கர்த்தருடைய கோபாக்கினை தான் பட்சிக்குமா மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாகவே. இந்த வேளையில் கர்த்தாவே, அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடி நீர் இந்த நாளில் எங்களை தடுத்து ஆட்கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் அப்படி ஒருவேளை நான் மனப்பூர்வமாய் துணிகரமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடி அப்படி செய்தால் அதற்கு நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் தான் தண்டனை என்று பார்க்கிறோம். அப்படி செய்கிறவர்கள் உம்முடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு சாபங்களுக்கு எங்கள் விலைக்கு ஆட்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அப்படி நம்ம என்ன செய்வோம்? இந்த நாளில தீர்மானப்படும், மனப்பூர்வமா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். பிசாசு அப்படி நம்ம செய்ய வைப்பான், ஆனா நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகர் துணிகரமாயிட்டாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏசப்பா அன்புள்ளவர் தானே, அவர் மன்னிப்பாருன்னு சொல்லி துணிகர பாவங்கள் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் இருந்து நாம் என்ன செய்யணும்?
அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இல்லாதபடி நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவர்களை, அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை மாற வேண்டுமாகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமாப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி உம்முடைய இரத்தத்தை நாங்கள் காலின் கீழ் மிதிக்கிறவர்களாய் காணப்படாதபடி, நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடி நீர் இந்த நாளில் எங்கள் கைகள், கால்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் தடுத்தாட்கொள்ளுங்க தகப்பனே. அதற்கு நாங்கள் ஜெப ஜீவியம் உள்ளவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யுங்க. சாத்தானின் தந்திரங்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிறுத்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அப்பா, துணிகர பாவங்களுக்கு மனப்பூர்வமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை காக்க அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நாங்கள் தப்பியிருப்போம் என்று இந்த நாளில் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.